புரியலன்னா கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி. நம்ம எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் a big deal. இது மட்டும் உங்களுக்கு இப்போ I'll just give it to you right now. All right, here you go. So இது வந்து you can take this one. இது வந்து கொண்டு. நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கணும். இதுல நிறைய விஷயம் இப்ப சொல்ல போறோம். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஒரே மீனிங் தான். பாருங்க, இங்க கம்ஸ் இருக்கு. இங்க கம்ஸுக்கு எத்தனை மீனிங் என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, இந்த கம்ஸுக்கு என்ன மீனிங்? ஆல்ரெடி பார்த்ததுதான். 3. ஆமா, யாருமே சொல்ல மாட்டீங்களா? என்னாச்சு? வருகிறாள், வருகிறாள், வருகிறான், வருகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதை நோட் பண்ணி வருகிறது. இந்த ஒரு இதை மட்டும் கிளாசிக்கா ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த போய் கொண்டு மேல தூக்கி போட்டுரும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்க பாத்தீங்க, கம், கேம், கம்மிங், கம்ஸ். முதல் விதி, வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த வேர்புல மிக முக்கியமான பார்ட் இது. ஒரு வேர்புன்னு நினைக்கிறீங்க, ஒரு வேர்பு இல்ல, 5 போட்டிருக்கோம். பாத்தீங்களா? கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். பாத்தீங்களா? இதை அப்படியே எழுதிக்கிங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். பிஃபோர் வி ஸ்பிளிட், ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 5 ஃபார்ம் இங்கிலீஷ்ல தெரியணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே நம்ம டெய்லி இப்ப பேச போறத அப்படியே கொண்டு வர போறேன். இந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்துடலாம். நீங்க அப்படியே கொண்டு வர பாருங்க. ஒண்ணும் இல்லை, இது அப்படியே பிளாங்கா இருக்கா பாருங்க. ரன், ஓடுறேன் பாருங்க. ஓடுறேன், நல்லா பாத்தீங்க. ஓடுறேன், ஓடுறோம், ஓடுறீங்க. எத்தனை மீனிங் வருது பாருங்க? ஓடுகிறாங்க, 5 மீனிங் வருதா? ரன்னுக்கு இங்க என்ன பாஸ்ட் டென்ஸ்ல வரும்? நல்லா பொசிஷன் மட்டும் பாருங்க. பொசிஷன் ran. வெரி குட். இங்க பாருங்க, பொசிஷன் நம்பர் 3ல என்னவா இருக்கும்? ரன். இல்ல, ரன்னு தான் இங்க. டோன்ட் வரி. இப்போ ஒரு 50 வேர்பு கண்ணை சிமிட்டங்காட்டி மூடி திறக்கங்காட்டி பண்ண போறோம் பாருங்க. ரன், ரன். 4வது 5வது ஈஸியா ரன்னிங், ரன்ஸ். சூப்பர். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுதான் இங்கிலீஷ்ல தமிழ் மாரி கிடையாது, வேற இது. நல்லா பாத்தீங்க. ஓடுகிறேன், ஓடுகிறோம், ஓடுகிறாய், ஓடுகிறீர்கள், ஓடுகிறார்கள். முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, ஓடினேன், ஓடினோம், ஓடினாய், ஓடினீர்கள், ஓடினான், ஓடினாள், ஓடியது, ஓடுகிறார்கள். 8 மீனிங். இந்த ரெண்டுக்கு சொல்லுங்க, ஒரே ஒரு மீனிங் தான். என்னது? ஓடி. ஓடி அடிச்சு கலக்கிறாரு பாருங்க. ஓடி. இங்க பாருங்க, இது ஒரே ஒரு மீனிங் தான். ஓடிக்கொண்டு எழுதுங்க. நான் ஃபுல் நோட்ஸ் எனக்கு உங்களுக்கு தனியா அனுப்புவேன். பட் நீங்க குயிக்கா எழுதிக்கணும். ரன்ஸ் நான் கண்டினியூஸா வெர்ப் போட போறேன். ரன்ஸ், ஓடுகிறான், ஓடுகிறாள், ஓடுகிறது. அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன மாதிரி வெர்ப் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே தப்பு இல்லாம இங்கிலீஷ்ல சொல்லலாம். இப்ப பாருங்க, ஈட், சாப்பிடுகிறேன். 5 இருக்கு. சாப்பிடுகிறேன் மட்டும் கிடையாது, சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிறாய், சாப்பிடுகிறீர்கள், சாப்பிடுகிறார்கள். ஞாபகம் வச்சுங்க. யாராவது நாளைக்கு ஈட்டுக்கு அர்த்தம் கேட்டா பளிச்சுன்னு அடிக்கணும். என்னங்க சப்ஜெக்ட்? உங்க சப்ஜெக்ட் சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். முடிஞ்சு போச்சு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஜெனி மேம். குட் ஈவினிங். கரெக்டா சொல்லணும். ரேன். சாரி, ஏட். என்னதுங்க? என்ன மீனிங் சொல்லுங்க. எத்தனை மீனிங் இருக்கு? அப்படியே படபடன்னு சொல்லுங்க. சாப்பிட்டேன், சாப்பிட்டோம், சாப்பிட்டோம், சாப்பிட்டாய், சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டான். வெரி நைஸ். செந்திரன் ரொம்ப சூப்பரா சொன்னாரு பாருங்க. அருமையா சொன்னாரு பாருங்க. அப்படியே வரிசை வந்துச்சு பாத்தீங்களா? சாப்பிட்டது, சாப்பிட்டார்கள். சூப்பர். இப்ப சொல்லுங்க, இது 3வது ஃபார்ம் என்ன? ஈட்டன்.
eaten, ஈட்டன் ஒரே ஒரு மீனிங் தான், பளிச்சுன்னு சொல்லுது, ஒரே மீனிங். சாப்பிடு, சாப்பிட்டு, சாப்பிடு இல்ல, சாப்பிட்டு. சாப்பிடு, Have. I have. சாப்பிடு, முற்று பெறாத வினை, சாப்பிட்டு. சாப்பிட்டு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். 9 மணிக்குள்ள கனெக்ட் பண்ண போறோம். எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுவோம். ரன்னிங், சாப்பிட்டு கொண்டு, ஈட்டிங், Eating. சாப்பிட்டு கொண்டு. இங்க 3 மீனிங்கா, என்னது ரொம்ப ஈஸி. 4 5 சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறாள், சாப்பிடுகிறது. அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்ல ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போலாமா? புல்லட் ட்ரெயின் மாரி வேண்டாம், பட் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போலாமா? இப்ப பாருங்க, பேசுறேன், Speak. Spoke. Speak, SPOKE. Spoke. பாருங்க, இதுல ஒரு மீனிங் இல்ல, 5 மீனிங், இதுல 8 மீனிங். அப்புறம் இங்க Spoken. Spoken. வெரி நைஸ். speak, spoke, spoken, Speaking. Speaking. speaking, spokes, Speaks. ஸ்பீக்ஸ். நான் ஸ்லோவா தான் போறேன், அப்படியே நீங்க கேப்சர் பண்ணிடலாம். கேட்ச் பண்ணிடுவீங்களா? நிச்சயம் கேட்ச் பண்ணிடலாம். உங்களால Caught. பிடிக்க முடியும். பிடிக்கிறேன், பிடிக்கிறோம், பிடிக்கிறாய், பிடிக்கிறோம். பாருங்க, பிடிக்கிறீர்கள், சொல்லிக் கொடுத்தாரு. Caught. now பிடிக்கிறார்கள். இது எப்படியாவது சொல்ல முடியுமா? Coat. 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 Caught, Caught. caught. காட்டும்பாங்க. see, காட், caught, CAUGHT. Caught. காட்டும்பாங்க. இங்கிலீஷ் தமிழ்ல இருந்து இங்கெல்லாம் மாறுபடுது. இந்த Yes, 6 got மணி cotton. நேரமே அதாங்க. இந்த 6 மணி அதே catch நேரமே தான், தமிழுக்கும் மறுபடியும். ஆங்கிலத்துக்குள்ள வேறுபாடு தான். அந்த வேறுபாடு தெரிஞ்சாலே நமக்கு நம்ம தப்பி படைச்சிருவோம். நம்ம Catch. Caught. Caught. காட்டு, கோடுன்னு Cotton. சொல்லக்கூடாது. Catch தான். caught, காட். Catching. இப்ப நீங்க தமிழ்ல ஈஸியா நீங்க பழகிக்குவீங்க, ஏன்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டோம். கேட்சிங், catches, கேட்சஸ், அவ்வளவுதான். பாருங்க, பிடிக்கிறான், பிடிக்கிறாள், பிடிக்கிறது, பிடித்து கொண்டு, பிடித்து, பிடித்து, பிடித்தேன், பிடித்தோம், பிடித்தாய், பிடித்தாய், பிடித்தீர்கள், பிடித்தோ, பிடித்தான், பிடித்தால், பிடித்தது, பிடித்தார்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இங்க 5 மீனிங். பிடிக்கிறேன், பிடிக்கிறோம், பிடிக்கிறாய், பிடிக்கிறீர்கள், பிடிக்கிறார்கள். சூப்பரா சொன்னாரு பாருங்க. இவ்வளவுதான் வேணும். எடுத்தோடனே இந்த வீடியோ ஆன் பண்ணி கேள்வி கேட்கிறப்ப ஆன்சர் பண்ணிட்டாலே பாதி கிணறு தாண்டிட்டோம். முடிச்சது. நம்ம இந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. வீடியோ ஆன் பண்ணணும், அது கேட்கிற கேள்விக்கு பளிச்சுன்னு பதில் சொல்லணும். தப்பானா பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிக்க போறோம். 3 மணி நேரம் கண்ணை மூடி திறக்கும் காட்டியும் போயிடும். கண்ணை மூடி திறக்க எப்படி போச்சுன்னு தெரியல. பாருங்க, 40 நிமிஷம் போயிருக்கு. நம்ப முடியுமா உங்களால? 40 நிமிஷம் போச்சு. 40 நிமிஷம் நம்ம எவ்வளவு கவர் பண்ண போறோம் பாருங்க. எஸ், கேட்ச். இப்ப இதே மாதிரி பண்ண, வாங்குறேன், 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 பை, வாங்குறேன், bought. வாங்குறேன், வாங்குறேன், Bought. பாட். Bought. பாருங்க, உங்களுக்கு தெரியலன்னா கவலை இல்ல, இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. மறுபடியும் பையே தான். இதுதான் மிஸ். Bought. பாருங்க, பாட் பை. பை, பாட். இங்க பாத்தீங்களா? பாட், Brought it. பாட். பாட்டுக்கு அப்புறம் இங்க பாருங்க, பை, Bought. பை. இதெல்லாம் Buying. பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்துறேன். Buys. பைஸ். நிறைய Buys. விஷயம். அவ்வளவு. இதுல 5 மீனிங், இதுல ஒரு 8 மீனிங், இதுல ஒரு மீனிங், இதுல ஒரு மீனிங், இதுல பாத்தீங்கன்னா 3 மீனிங். இப்ப 3 பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ஒண்ணா இருக்கு, காட்டு ஒண்ணா இருக்கு, ஆனா வேற மாதிரி அர்த்தம் இருக்குங்க. எந்த பொசிஷன்ல வரப்போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மீனிங் மாறும், அவ்வளவுதான். ஆனா பார்த்தா ஒண்ணா இருக்கும், ஸ்பெல்லிங் ஒண்ணா இருக்கும், ஆனா மீனிங் வேற, பொசிஷன் வேற, அது பயன்படுத்தப்பட போற காலம் வேற, டைம் வேற, நேரம் வேற. ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் டயத்துல இது சொல்றது. ஒண்ணு இல்லை, இன்னும் கொஞ்சம் பாப்போம், பாக்குறேன், பாக்குறோம். CAW. Seen. சா, 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 ரம்பத்துக்கு சாதான். இது ரம்பத்துக்கு சாதா. இங்கிலீஷ்ல பார்த்தேன். இந்த 8 மீனிங் பாத்தீங்களா? ஐசா நான் பார்த்தேன். Seen. பார்த்தேன். I have seen. அது பார்ப்போம், அது என்னன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சாக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ரம்பம் இருக்குல்ல, ரம்பத்துக்கும் சாதா. ஆனா நம்ம பாக்குற இந்த சா வெர்பு வினைச்சொல். பார்த்தேன், பார்த்தோம், பார்த்தாய், பார்த்தீர்கள், பார்த்தான், பார்த்தால், பார்த்தது, பார்த்தார்கள். வா, இந்த 8 மீனிங் இருக்கு. இங்க பாருங்க, பார்த்து, முற்று பெறாத வினை. பார்த்து ஞாபகம் வச்சுங்க, seen, பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு These are டென்ஸ்லயும் கனெக்ட் seen. பண்ணுவோம். பார்த்து, பார்த்து கொண்டு, Seeing. பார்க்கிறது, பார்க்கிறாள், பார்க்கிறது. பாத்தீங்களா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படி கொண்டு வந்துடலாமா? ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட்டு வரல ஒரு 20-25 வேர்புக்கு மேல முக்கியமான வேர்பு நம்ம பயன்படுத்துறது இல்ல. இது வந்து நம்ம இது வந்து வெர்பல தான் இது எல்லாம் ஒரு verb வேர்பு எடுக்கணும். தான் மாறும்.
இந்த verb தான் எல்லாம். verb தான் அந்த இதயம், ஒரு ஆங்கில மொழியோட இதயம். அதை பயன்படுத்துகிறேன், I use. மாம்பழம் வாங்கக்கூடாது. பயன்படுத்தினேன். யாராவது சொல்ல முடியுமா? பயன்படுத்தினேன். used, நல்லா பாத்தீங்க, இந்த ஆடியோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். யாராவது ரெக்கார்டிங் வேணும்னு கேட்கா இந்த ஆடியோ டிஸ்டர்ப்டா இருக்கும். நான் எல்லாரையும் மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். பாருங்க, பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தினேன். இதுல ஒரு 5 மீனிங் இருக்கு, இதுல ஒரு 8 மீனிங் இருக்கு. நல்லா பாத்தீங்க, 26 லெட்டர் உள்ளதுதான் ஆங்கிலம். ஒரே வார்த்தையை ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்பயே பாத்தீங்களா, 5 இடத்துல அவங்க யூஸ் பண்ண போறாங்க. யூசர் இது 8 இடத்துல யூஸ் பண்ண போறாங்க, இது 5 இடத்துல யூஸ் பண்ண போறாங்க. இப்ப சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? used, யூஸ்ட். யூஸ் சதீஷ் கலக்குறீங்க நீங்க. யூஸ்ட் பாருங்க, இது 2 யூஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தினேன், பயன். இது என்னது? கரெக்டா சொல்லுங்க, முற்றுப்பெறாத வினை. பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தினேன். இது என்னங்க? பயன்படுத்தி. பயன்படுத்தி. வெரி குட். பயன்படுத்தி. எப்படி கலக்கலான அந்த கட்டா இது பாத்தீங்களா? அது முற்றுப்பெறாத வினை. இது ஈஸி, இது ஈஸி. யூசிங் இந்த கொண்ட வரும். பயன்படுத்தி கொண்டு, பயன்படுத்தி கொண்டு. அவ்வளவுதான், ஒரே மீனிங் தான். அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க அவன் பயன்படுத்துகிறான், அவள் பயன்படுத்துகிறான், அது பயன்படுத்துகிறது. நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணி குயிக்கா நோட் பண்ணிங்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடும். நீங்க 6 மணி நேரம் முடிக்கிறப்ப இது ரொம்ப பேசிக்கா இருக்கும். நல்லா பாருங்க, இந்த சீன் போட்டிருக்கோம், யூஸ் போட்டிருக்கோம். இப்ப நார்மலா நீங்க பண்றதுதான். இப்ப டெய்லி பாருங்க, தண்ணி குடிக்கிறோம், ட்ரிங்க். drunk, ஸ்பெல்லிங் DUNK, drunk. DRUNK. அது வேற இடத்துல ஓ, வரும்போது drank, DRA, drank. பண்ணிதான். இதுதான் ட்ரங்க். நோட் பண்ணிக்கிங்க. இங்கிலீஷ் பாருங்க, இது ஒரு ஆர்ட்டா பார்க்கணும். நல்லா பாருங்க, இது லாங்குவேஜா. ஐயோ படிக்கிறமேன்னு பார்க்க கூடாது. இது ஒரு கலையா பாருங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். தமிழையும் இங்கிலீஷும் மேப் பண்ணலாம். பாருங்க, ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ். இப்ப எல்லாருக்கும் தமிழ்ல இப்ப சொல்லிடலாம், இது சொல்லிடலாம் இல்லைங்களா? இப்ப ட்ரங்க்னா இப்ப என்ன தமிழ்ல என்ன? குடிச்சி. அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். சதீஷ் சொல்றாரு, சொல்லுங்க சதீஷ். குடிச்சு. குடித்து. வா, குடித்து. குடிக்கிறேன், குடித்தேன், குடித்து, குடித்து கொண்டு, குடிக்கிறான். குடிக்கிறது. இப்ப இங்க ஒரு 5 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இங்க 8. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷனை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும். இதை பிக்ஸ் பண்ணாதான் 12 டென்ஸ் நம்ம பார்க்க போறது எல்லாத்தையும் இதுல கொண்டு வர முடியும். கொண்டு வர்றது. யார் சொல்ல போறா? நம்பர் 2. வீடியோ கூட ஆன் பண்ண மாட்டோமே. அதோட Bought. Bring bought. BOUGHT. BROUGHT. Brought. அடுத்தது. Bring, brought. அதுவும் பிராட் தான். பார்க்க ஒண்ணா இருக்கும். அர்த்தம் வேற, பொசிஷன் வேற, பயன்பாடு வேற. ரைட்? அதுதான் தமிழுக்கு. ஆங்கிலத்துல கஷ்டம் புரியுதுங்களா? ஒரே மாதிரி இருக்கு, ஒரே இதற்கான வேற அர்த்தம். தமிழ்ல ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், ரொம்ப சூப்பரான லாங்குவேஜ். ஏன் தனித்தனியா எல்லாத்துக்கும் இருக்கு வார்த்தை. அந்த வார்த்தையை போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இதோட கஷ்டம் புரியுதுங்களா? ஒரே மாதிரி ஒரே இதா இருக்கு, ஆனா பயன்பாடு வேற, மீனிங் வேற, எல்லாமே வேற. இப்ப பாருங்க, இது பாருங்க, கொண்டு வருகிறேன், கொண்டு வந்தேன், கொண்டு அருமை. கொண்டு வருகிறான், கொண்டு வருகிறாள், கொண்டு வருகிறது. இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இது பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்த போல லாஸ்ட் ½ அன் அவர் நாளைக்கு கண்டினியூஸா 100கணக்கான வாக்கியங்களை கொடுப்போம். நீங்க கரெக்டா கொண்டு வரணும். பாருங்க, கொண்டு வரணும். உங்களால அதை பண்ண முடியும். நீங்க சூப்பரா பண்ணிடுவீங்க. Do. You will do it. Did. செய்கிறேன், செய்தேன். இங்க தமிழ் இங்கிலீஷ் அப்படியே வந்துகிட்டே இருக்கணுமே. Done. செய்து. நல்லா பாத்தீங்க. Doing. செய்து. இங்க பாருங்க, செய்து கொண்டு. Doing. பிரமாதம்.
செய்கிறான், Does. செய்கிறாள், செய்கிறது. Does. Does. நோட் பண்ணிக்கிங்க. நான் ஸ்லோவா தான் போறேன். ஆனா அதிமுக்கியமான வார்த்தைகள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம். காலையில இருந்து நைட் வரணும். நீங்க யூஸ் பண்ண போற எல்லா வார்த்தையும் நம்ம கவர் பண்றோம். கவர் பண்றதுன்னா என்ன? கவர் பண்றதுன்னா என்ன? முடிச்சிடுறது. கவர் பண்றோம். முடிக்கிறேன். என்ன அது முடிக்கலாம்னு சொல்ல வேற என்ன? மூடுறதுன்னு சொல்லாமா? மூடுகிறேன். கவர். மூடினேன். பாருங்க, மூடி. அந்த மூடி இல்ல, மூடி இல்ல, இந்த மூடி செய்யற கவரிங். உஜயினி மேம், நீங்க இது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். கவரிங், கவர்ஸ். மூடுகிறான், கவர் பண்றது. சரி, பாதுகாப்பு அரணா இருக்கிறது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கீப், கெப்ட். இப்ப தமிழ்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரே ஒரு 5 மீனிங் இருந்தாலும் ஒரு மீனிங் மட்டும் தமிழ்ல சொல்லுங்க. வச்சிருக்கு. வச்சிருக்குன்னா வேற எங்க பண்ணு ட்ராக் மாறிடும். அது ஒரு half an hourல பார்க்க போறோம். வைக்கிறேன். ஒரே ஒரு மீனிங். உஜயினி மேம் சொல்லுங்க. வைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு சப்ஜெக்ட் வச்சிருங்க. வைக்கிறேன், வைக்கிறோம், வைக்கிறாய், வைக்கிறீர்கள், வைக்கிறாய். ஒரு சப்ஜெக்ட நீங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். IVU டேல இருக்கு போது. இங்க பாருங்க, கெப்ட். இது என்னங்க? இதுக்கு ஒரு மீனிங் சொல்லுங்க பாப்போம். ஒரு மீனிங். வைத்தேன். அவ்வளவுதான். அது போதும் நமக்கு. ஏன்னா அது உள்ள இருக்கு. வைத்தோம்ங்கிறப்ப வீணு வந்துருது. அவ்வளவுதான். அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பாக்கலாம். இங்க சொல்லுங்க என்ன மீனிங். வைத்துனாலும் ஓகே தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்து. வெரி நைஸ். ஆனா பார்க்க ஒண்ணா இருக்கு, வேற மீனிங். இது அது பார்க்க கீப்பிங். வைத்து கொண்டு. கீப்ஸ். வைக்கிறான், வைக்கிறாள், வைக்கிறது. பிரமாதம். நம்ம இப்ப பாருங்க, இது ஏன்னா சூப்பரா போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க நிறைய வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வைக்கிறோம். புட்டுனா வைக்கிறது. கீப்னா கூட வைக்கிறது தான். புட்டுனா இது ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை. ஏன் தெரியுங்களா? இங்கிலீஷுக்கே உள்ள ஒரு புதுமை இங்க இருக்கும். புட்டோட பாஸ்ட் இல்லங்க. மூணாவது பொசிஷன் புட். அருமை. இங்க பாத்தீங்களா? ஆங்கிலத்துக்கே உள்ளது பாருங்க. ஐ புட்டுன்னா நான் வைக்கிறேன்னாலும் ஐ புட்டு தான், வைத்தேன்னாலும் புட்டு தான். பாத்தீங்களா? எவ்வளவு பஞ்சப்பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா? ஒரே வார்த்தையை வச்சுட்டு எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி வார்த்தையை வச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டீல் பண்றோம். ஆனா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? நான் வைக்கிறேன்னாலும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க படிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா. ஐ புட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் வைக்கிறேன்னாலும் ஐ புட்டு தான், நான் வைத்தேன்னாலும். இது புரியுதுங்களா? வி புட்டுன்னா நாங்கள் வைக்கிறோம்னாலும் புட்டு தான், நாங்கள் வைத்தோம்னாலும் புட்டு. இங்க பாருங்க, வைத்து அப்படின்னாலும் வா 3. இங்க பாருங்க, இங்க 5 மீனிங், இங்க ஒரு 8 மீனிங், இங்க 1, 5 to 13, 1 14 மீனிங் இருக்குது. வா, நான் வைக்கிறேன்னாலும் ஐ புட்டு தான், நான் வைத்தேன்னாலும் ஐ புட்டு தான். ஐ ஹாவ் புட், நான் வைத்திருக்கேன். இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த புட்டு எங்க வரும்னு. இது 3த்துக்கு 1 தான். நல்லா பார்த்துக்கணும். ஈஸியா இதை கடந்து போய்விடக்கூடாது. லீவ், லெஃப்ட். லெஃப்ட்டுக்கு எத்தனை மீனிங்? 2 மீனிங் இருக்கா? ஒண்ணு வந்து இடப்பக்கம்னாலும் லெஃப்ட் தான், போயிட்டாங்கனாலும் தான். ஐ லீவ், நான் போகிறேன். ஐ லெஃப்ட், நான் போயிட்டேன். ஐ லீவ், நான் விடை பெறுகிறேன். ஐ லெஃப்ட், நான் விடை பெற்றேன். வா, இன்னொரு லெஃப்ட் வந்து இடப்பக்கம். நோட் பண்ணிக்கலாமா? தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை. ஏன்னா எழுத்து குறைச்சா 26 எழுத்து தான். அவங்க உள்ளதுக்குள்ள நல்லது பண்ணிக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு வார்த்தையை அவங்க போட முடியும்? 26 லெட்டர்ல, ரைட்? அதுக்குள்ளதான் அவங்க போட்டுக்கணும். ரைட்? லீவ், லெஃப்ட். இங்க பாத்தீங்களா? திருப்பி இன்னொரு லெஃப்ட்.
இங்க மட்டுமே 8 மீனிங் இருக்கு. இப்ப சொல்லுங்க, விடை பெற்றேன். இங்க என்னங்க? விடை பெற்று. விடை பெற்று. விடை பெற்று. இப்ப சொல்றேன், கிளம்பிட்டேன். கிளம்புகிறேன். ஐ லீவ். கிளம்பினேன். இங்க கிளம்புகிறேன். கிளம்பினேன். இங்க கிளம்பி. பெற்று கிளம்பி. பெற்றுக்கொண்டு. அவ்வளவுதான். பெற்று. அவ்வளவுதான். லீவிங், கிளம்பி கொண்டு. கிளாஸ் Here leaves. லீவ்ஸ்க்கு 2 மீனிங். ஒரு மீனிங் என்ன? கிளம்புகிறான். இலை இலைகள். இலைகள். இலைகள்னு ஒரு மீனிங். இன்னொரு 3 மீனிங் இருக்கு. கிளம்புகிறான். கிளம்பினான். கிளம்பினாள். கிளம்பினது. கிளம்புகிறான். கிளம்பியது. கிளம்புகிறான். கிளம்புகிறது. கிளம்புகிறது. வா, நோட் பண்ணிக்கிங்க. பாத்தீங்களா? நோட் பண்ணிக்குவீங்கல்ல? ஆமா, கட்டாயமா நோட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். பாத்தீங்களா? குறிப்பெடுக்கிறேன். நோட். குறிப்பெடுக்கிறேன். குறிப்பெடுத்தேன். சொல்லுங்க. குறிப்பெடுத்தேன். நோட்டட் பியூட்டிஃபுல். குறிப்பெடுத்து. திருப்பி பாருங்க, நோட்டட் வந்து பாருங்க. குறிப்பெடுத்து. நோட்டிங். குறிப்பெடுத்து கொண்டு. நோட்ஸ். பாத்தீங்களா? குறிப்பெடுக்கிறான். குறிப்பெடுக்கிறாள். குறிப்பெடுக்கிறாள். அப்புறம் இன்னொரு இருக்கு பாத்தீங்களா? மியூசிக் நோட்ஸ். பாத்தீங்களா? இன்னொரு நோட்ஸ் வருதா? அதுவும் நோட்ஸ் தான். மியூசிக் நோட்ஸ். இளையராஜா சாரோட நோட்ஸ். பாப்போமா? நோட்ஸ் நோட்ஸ் நோட்ஸ். அந்த குறிப்புகள். அது பாத்தீங்க, இதுக்கு 2 மீனிங் இருக்கு. பாத்தீங்க, நிறைய மீனிங் இருக்கு. 3 + 1 4 மீனிங் இருக்கு. நோட்ஸ்னா புத்தகங்கள். ஓ, நோட்ஸ்னா புத்தகம். நோட்டுகள். மியூசிக் நோட்டுகள். நோட்ஸ்பாங்க. இந்த மியூசிக் நோட்ஸ்பாங்க. மியூசிக்ல நோட்ஸ் எடுப்பாங்க. ஆமாங்க சார். அது ஒண்ணுங்க சார். இன்னொரு நோட் புக் தான் நோட்ஸ். நீங்க சொல்லுங்க. எழுதுற நோட் புக். நோட் புக். அந்த நோட் வாங்க. கணக்கு நோட் எடுத்துருவா. கணக்கு சயின்ஸ் நோட்ஸ் எடுத்துருவா. அவ்வளவு. சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, டேக், எடுக்கிறது. அடிக்கணும் ரொம்ப. இப்பதான் 1 hour முடிச்சிருக்கு. அதுக்குள்ள டயர்ட் ஆயிடக்கூடாது. பாருங்க, நான் பேசுறேன். டயர்ட் பாருங்க. பேசுறேன். பாருங்க. டேக். சூப்பர். அப்புறம் டேக்கன். அருமை. யாருக்காவது புரியலன்னா கவலைப்பட வேண்டாம். இதுக்கு தனியாவே இருக்குது. நீ வீடியோ ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா வந்துரும். டேக்ஸ். டேக். கிவ். கொடுக்கிறேன். give கொடுத்தேன். given given. Giving. Giving. Gives. தமிழ்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்குள்ள வந்துரும். நீங்க வந்து மைண்ட்லயே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரிவைஸ். நல்லா பாத்தீங்க. நான் பேசுறதையே அப்படியே போடுறேன் பாருங்க. ஏன்னா பேசுறத போட்டாலே போதும். பிராக்டிக்கலா நீங்க பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. Revising. ரிவைசஸ் சொல்லுவோம். போயிட்டே இருப்பீங்க. என்ன பாருங்க, கோ வென்ட் கான் கோயிங் கோஸ். எப்படி வருது பாத்தீங்களா? வருது. கம் கேம் கம் கமிங் கம்ஸ். அவ்வளவுதான். நீங்க பேச நீங்க சொல்ல கவர் பண்ணிட்டே போயிடலாம். சொல்ல சல் சொல்லிட்டே இருக்கணும். குயிக்கா முடிச்சிடலாம். நம்ம திருப்பி வருவாங்க. டோல். அப்புறம் டோல். Telling. Tells. புரியுதுங்களா? இது புரியுதா புரியலையா? புரியல. மதி மேம், உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அப்படிதான் வேணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஷூட். ஆல்ரைட். புரிந்து கொள்கிறேன். புரிந்து கொண்டேன். இங்க அண்டர்ஷூட் தான். அண்டர்ஸ்டாண்ட். புரிந்து கொண்டு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் புரிந்து கொள்கிறேன். புரிந்து கொண்டு. அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்கிறான். அண்டர்ஸ்டாண்ட்ஸ். பியூட்டிஃபுல்.
சோ நம்மளால கத்துக்க முடியும்னு நம்பிக்கை வருதா? கத்துக்க முடியும்னு நம்பிக்கை வருதா? கண்டிப்பா வருது சார். வெரி நைஸ். கத்துக்க வருது முடியும். sir, வருது உங்களால sir. முடியும். உங்களால முடியும். கத்துக்க முடியும். I can learn, learn. Learn. நான் கற்றுக்கொள்கிறேன். learn, நான் Learnt. நான் கற்றுக்கொள்கிறேன். learned. இது பாருங்க, அமெரிக்கால கொண்டே, learnedன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால learnedன்னு சொல்லுவாங்க. அதே யூகேல learntன்னு சொல்லிடுவாங்க. ரெண்டுமே போட்டுக்கலாம். பாருங்க, learned, learned. நல்லா பாத்துக்கோங்க. கொண்டு, learning, learns. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, கற்றுக்கொண்டு, ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? இவ்வளவு தூரம் நம்ம பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். தமிழ்ல ஒரே வார்த்தையில எல்லா டென்ஸையும் ஒரே வார்த்தையில சொல்ல போறோம். வாவ், 12 டென்ஸ் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க இங்கிலீஷ்ல. ஏகப்பட்ட வித்தியாசங்களோட. ஆனா தமிழ்ல ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் மாத்திடலாம். அதனாலதான் இது அவ்வளவு தூரம் திருப்பி 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 சொல்றது. ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதான். ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கமா? எஸ், அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்துகிட்டே இருக்கு. repeated, ரிப்பீட்டட். நான் திருப்புகிறேன். ஐ ரிப்பீட். நான் திருப்புகிறேன், திருப்பினேன். திரும்பினேன், திரும்பி, repeated, ரிப்பீட்டட். திரும்பியும் சொல்லலாம், திரும்பிக் திருப்பியும் கொண்டு, ரிப்பீட்டிங். repeating, ரிப்பீட். திரும்பிக் கொண்டு, அருமை, அருமை. repeats, உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்படி கடகடன்னு சொல்லியிருக்கோம். திருப்பி நம்மளுடைய பார்ட்டிக்கு வந்து திருப்பி இந்த 5 ஃபார்ம்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருப்போம். அடிக்கடி வந்துட்டு இருப்போம். திருப்பி திருப்பி நம்ம திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டே இருப்போம். அதை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க என்ன பேசணும், ஒரு 40-50 வார்த்தை தான் திருப்பி வேர்புல பண்ணிட்டு ரிட்டர்ன், Teacher. return, returning, ரிட்டர்ன்ஸ். returns, பியூட்டிஃபுல்.